தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேரட் செடி வளர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேரட் செடி வளர்க்குறது வேணுமா இல்லை ரெட்டை லெமன் செடியோட வீடியோ வேணுமா அப்படின்னு அதில் ஓட்டு கேட்டிருந்தேன். ஒரு 17 பேர் ஓட்டு பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதில் பெரும்பாலானவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த கேரட் செடி வளர்க்குற வீடியோ தான் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடக்கூடிய போஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்கீங்க. ஆனால் ஒரு 17 பேர் மட்டும்தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது வருதா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஹோம், அப்புறம் சேனல், பிளேலிஸ்ட் அந்த மாதிரி வரிசையாக வரும். அதில் ஒரு சில சேனல்ஸ்க்கு கம்யூனிட்டி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த சேனல்லேருந்து போடக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்காகனா, நம்மவுமே ஒரு சில நேரங்களில் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறோம். அது நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். சரி, அப்புறமா இன்னொன்று, நான் கொஞ்சம் ஒரு 1-2 மாதங்களுக்கு முன்னாடி ஆப்பிள் செடி வளர்க்குற வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, நீங்கள் வச்சிருக்கிற ஆப்பிள் செடி நல்லா வளர்ந்துருக்கா, எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ முடிகிற டைமில் அந்த நான் வச்சிருக்க ஆப்பிள் செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் கடையிலிருந்து பொரியல் பண்ணுறதுக்காக கேரட் வாங்குவீங்கல்ல, அந்த கேரட்டை கட் பண்ணும்போது நம்ம பொதுவாக அந்த மேல் பகுதி வேண்டாம், வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஆனால் நமக்கு கேரட் செடி வளர்க்குறதுக்கு அந்த மேல் பகுதி தான் தேவை. ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து 2ஆக மடித்து அந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட்டை வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு டிஷ்யூ பேப்பரை நம்ம எடுத்து 2ஆக மடித்து இது மேலே நம்ம வைக்க போகிறோம். இந்த கேரட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடப்போகிற இந்த கேரட்டில் இருந்து நமக்கு இன்னொரு கேரட் கிடைக்காது. இந்த கேரட் செடி வளர்ந்து இலைகள் பூக்கள் அதில் விதைகள் வரும். அந்த விதைகளை பயன்படுத்தி தான் நம்ம அடுத்த கேரட் செடியை உருவாக்க முடியும். நம்ம வைக்கக்கூடிய இந்த கேரட் செடியில் இன்னொரு கேரட் நமக்கு கிடைக்காது. இப்போ அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி நீங்கள் வேறு ஏதாவது வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றதுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை கையால் கூட விட்டுக்கலாம். ரொம்ப கவனமாக விடணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த கேரட் அழுகி போயிடும். அந்த டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. ஒரு 3-4 நாட்களுக்கு நீங்கள் இடையிடையே திறந்து பார்த்துக்கோங்க, டிஷ்யூ பேப்பரில் ஈரப்பதம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேரட்டில் சின்னதாக வேர்கள் வர ஆரம்பிச்சிருக்கும், கொஞ்சமாக இலைகளும் மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நான் அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் அந்த ஒயிட் கலரில் சின்னதாக இருக்குது பாருங்கள், அதுதான் அதோட வேர்கள். மேலே இருக்கக்கூடியது இலைகள். இப்போ இது கலர் பச்சை கலரில் இருக்காது. அந்த இலைகள் நம்ம மண்ணில் வச்சதுக்கு அப்புறம் தான் அதில் அந்த இலைகள் பச்சை கலரில் வரும். பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. சின்னதாக சைடில் வேர்கள் எல்லாம் இருக்கும். அந்த வேர்கள் அதுக்கப்புறமா நல்லா வளர்ந்து நமக்கு வந்துடும். ஆனால் அதில் இன்னொரு கேரட் நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இதை மண்ணில் வச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு பாக்ஸில் கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக சின்னதாக ஒரு குழி தோண்டி அதில் நம்ம இந்த கேரட்டை வச்சுக்கலாம். வேர்கள் மண்ணில் மூடணும், அந்த இலைப்பகுதி மண்ணில் மூடக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி விடுறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிகமாக தண்ணி விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். தண்ணி எப்படி இருக்கணும்னா, நம்ம விடுற தண்ணி அதில் தேங்கக்கூடாது, கீழே போயிடணும். அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும், அவ்வளவுதான் கேரட்டுக்கு தேவை. தண்ணி இருக்கவே கூடாது, ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு பார்த்தோன்னா அந்த இலைகளோட நிறம் மாறிடுச்சு பாருங்கள், பச்சை கலரில் வந்திருக்கும். வேர்கள் எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கு ஏற்றது மாதிரி இலைகளுமே நமக்கு பெருசாக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ் செலக்ட் பண்ணுறதுல பெரிய ஓட்டையாக போட்டுக்கோங்க. கீழே சின்ன சின்ன ஓட்டைகளாக போட்டிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த கேரட் செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கவே கூடாது, ஈரப்பதம் மட்டும்தான் அந்த மண்ணில் இருக்கணுமே தவிர தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், இலைகள் ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. இதில் தான் பூக்கள் விதைகள் எல்லாம் வரும்.
என்னடா திடீர்னு வெறும் டப்பாவை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னோட கேரட் செடி வீட்டில் வந்துடுச்சுங்கிற குஷியில் நாங்கள் எல்லாரும் மாற்றி மாற்றி ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டதில் கேரட் செடி மொத்தமாகவே அழுகி போயிடுச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. இந்த மாதிரி பாக்ஸில் சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டது. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி விடுற டைமில் மண் போய் அந்த இடத்த அடைச்சிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது நாங்கள் தண்ணி விடுற டைமில் தண்ணி வெளியே போகாமல் தண்ணி தேங்கி மொத்தமாக செடியே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க. கரெக்டாக கேரட் செடி வளர்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வந்து ஆப்பிள் செடி. நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க, நான் வச்சிருந்த ஆப்பிள் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. பாருங்கள், இந்த அளவு வளர்ந்துருக்கு. இலைகள் எல்லாம் கூட நிறையவே வந்திருக்கு. இந்த ஆப்பிள் செடி கூட நீங்கள் வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் தான் வைக்கணும். அது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா கேரட் செடியில் தண்ணி ஊற்றுறது, தண்ணி தேங்கக்கூடாது. அந்த மண்ணில் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கணும். தண்ணி வந்து ஈஸியாக கீழே போயிடணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.